மிஸ்ஸஸ் செஃப் கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கோகிலா ஆனந்த். சமையல் ரிலேட்டடாக நான் இன்றைக்கி எதுவும் போடல, ஜஸ்ட் ஒரு கிராஃப்ட் ரிலேட்டடாக ஒன்று போட்டிருக்கேன். அது வேறு எதுவும் இல்லை. ஃபிஷ் ஒயரை வச்சு ஒரு பைனாப்பிள் ஒன்று செஞ்சுருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஒயர் வந்து நான் வந்து 2 கலரில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து சாண்டில் கலரில் எடுத்திருக்கேன். வேறு என்ன பொருள் இதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குண்டூசி தேவை நமக்கு, சிசரு, அப்புறம் நம்ம அழகுக்காக ஜமிக்கி தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஃபிஷ் ஒயரை வந்து நீங்கள் இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கிட்டே அந்த சைஸ்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைஸ்லேயே நீங்கள் வந்து எல்லா ஃபிஷ் ஒயரையும் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஒயர்லாம் இது போல் ஃபோல்ட் பண்ணி குண்டூசியால் பின் பண்ணிவிடுங்க. பாட்டில் வந்து நான் தனியாக அந்த பென்குயின் பாட்டில் வாங்கி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதிலே தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆயில் பாட்டில் அதெல்லாம் கூட இருக்குது, அதுலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஒயராக பார்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து அந்த பைனாப்பிளோட ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபோல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்கவும் ஈவனாக அழகாக தெரியும். பாருங்கள், எங்கேயுமே கேப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப்படியே பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அது வந்து பைனாப்பிள் ஷேப்பில் காட்டுறது கூட. இது போல் எல்லா ஃபிஷ் ஒயரையும் பாட்டில் ஃபுல்லாக பின் பண்ணிவிடுங்க. இப்போது பாட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா பின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பாட்டிலில் வந்து அந்த மேலே வந்து மூடி போகிற இடத்துட்ட மட்டும் நமக்கு வந்து கேப் இருக்குது. ஆனால் அங்கே பின் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வந்து குண்டூசி இறங்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சமாக ஃபிஷ் ஒயரை கட் பண்ணி அந்த சைஸ்க்கு மட்டும் பாருங்கள் கட் பண்ணி அதையும் நான் தெரியாத அளவுக்கு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடுறேன். பாருங்கள், இது போலவே பாட்டத்துலேயும் ஃபிஷ் ஒயர் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பைனாப்பிளுக்கு தேவையான லீஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து சைஸ் வந்து நமக்கு வந்து இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த லீஃபோட ஷேப் மட்டும் லைட்டாக அந்த முனையில் வந்து கட் பண்ணிக்கணும், வி ஷேப்பில். இப்போ நம்ம லீஃப்லாம் கட் பண்ணியாச்சு. அதை நம்ம இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிஷ் ஒயர் ரவுண்ட் ஷேப்பில், அதையே நம்ம வந்து சொருவிக்கலாம். ஏன்னா அங்கேயே நமக்கு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நான் 1 by 1 சொருவிக்கிறேன்.
இப்போது நம்மளோட அழகான பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.